அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, விவசாய பயிர்க்கடன் மற்றும் நகை வங்கியில் வைத்திருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போவதாக தற்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. இந்த அப்டேட்டை பத்தின தகவல் தான் முழுமையான வீடியோவா இது இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு வீடியோ வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல இந்த தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டம் என்ன நடைபெற்றிருக்கு, எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து நடைபெற்று ஒரு 1 வீக் மேலாச்சு. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விவசாய கடன் மற்றும் நகை வங்கியில் வைத்திருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்காங்க. அதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறதாகவும் தகவல் மீண்டும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இதை பத்தின முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த 1427 கோடியும் எந்தெந்த விவசாயிகளுக்கு கிடைக்க போகிறது தள்ளுபடி, அது மட்டும் எத்தனை ஏக்கருக்கு உள்ளாக வைத்திருப்பவர்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க. ஸோ இதை பத்தின தகவல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நகை கடன் யார் யாருக்கு தள்ளுபடி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ யார் யாருக்கு வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது, அது மட்டும் இல்லாம விவசாய கடன் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடின்றதை தெளிவா பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் ஸ்கீம்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துடும், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டம் வந்து 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதுதான் கிட்டத்தட்ட 1477 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க, சரிங்களா? சோ இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் தான் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காங்க, சரிங்களா? இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருக்காங்க இல்லையா? சோ இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ண போறோம். இதுல தமிழ்நாடு அரசின் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணி அளவில் தாக்கல் செய்தார். அதில் 2025 டு 2026 ஆண்டிற்கான பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024 டு 2025 வருஷத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பி தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் GSVA ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பயிர்க்கடன் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. அதாவது சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-2020 ரூபாய் 1.8 லட்சம் 83 லட்சம் வணிக கோடியிலிருந்து 2023 டு 2024 ரூபாய் 3.58 லட்சமாக கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு
முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. வேளாண் பட்ஜெட் 2025 டு 2024 கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்றத எல்லாமே தெளிவா பார்ப்போம். சரிங்களா? அடுத்ததா தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-2024 மொத்த பரப்பளவு 16.4 லட்சம் ஹெக்டேரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-2026 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-2026 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது எல்லாமே வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல ஓகேங்களா 2025-2026 ஆறுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தான் இந்த தீர்மானங்கள் எல்லாமே தாக்கல் செய்திருக்காங்க வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். சரிங்களா? ஸோ அடுத்ததா 2021-2022 நிதியாண்டில் முதல் நடப்பு நிதியாண்டில் மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2022 ஆண்டு நிதியாண்டில் முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025-2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனுக்காக 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட். அது மட்டும் இல்லாம 1,477 கோடி தள்ளுபடிக்கென ஒதுக்கி இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி வாங்கிய கடனுக்காக. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட். மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.